ஒரு கடல் மைல் என்பது டேஷ் மீட்டருக்கு சமமாகும். ஆப்ஷன் ஏ 1852. எந்த ஒரு சரியாக பொருந்துகிறது? ஜெராஸ்ட்ரனிசம், அகியாரி. கீழ்கண்டவற்றுள் எது ஆசியாவில் காணப்படாத சமவெளி? அண்டலூசியா சமவெளி. பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ ஜனவரி 1992. சரியாக பொருந்தி விடை தேர்வு செய்க. பாருங்கள், லைனாகவே இருக்குது. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம். அடிமை வம்சம் ஆப்ஷன் 4 1206 to 1290. கில்ஜி வம்சம் 3 1290 to 1320. துக்ளக் வம்சம் 1320 to 1414. சையது வம்சம் 1414 to 1451. ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்கள் காண்பிக்க டேஷ் பயன்படுகின்றன. காணி புவிப்படங்கள். பொறுத்துக. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம், வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா, ரியல் எஸ்டேட், ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்டம். நீங்கள் இயர் தான் மேட்ச் பண்ணணும். ஸோ பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்து மசோதா 2015. ரியல் எஸ்டேட் 2016. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று எது? ஆப்ஷன் சி சூரிய ஒளி புதனை சென்றடைய 5.2 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கின்றது. பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர் வேல் நாச்சியார். காலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்கள் வெளியிட்டது? 2. ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கிய அரசர் யார்? சிக்கந்தர் லோடி. சரியான விடை குத்புதீன் ஐபக், பால்பன், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி. இவங்க ரூல் பண்ண இயர் நம்ம மேட்ச் பண்ணுறோம். குத்புதீன் ஐபக் 4 1206 to 1210. பால்பன் 1266 to 1287. ஜலாலுதீன் கில்ஜி 1290 to 1296. அலாவுதீன் கில்ஜி 1296 to 1316. டேஷ் காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார்? வீரப்ப நாயக்கர். தட்சசீல பல்கலைக்கழக இடைப்பாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் ஃபர்னஸ். பின்வரும் வாக்கியங்களில் அண்டார்டிக் பெருங்கடல் பற்றி தவறான வாக்கியம் எது? ஆப்ஷன் டி கோடை காலத்தில் தென்கோளத்தில் தென் பெருங்கடலின் பாதி பகுதி பனிப்படலம் மற்றும் பனிப்பாறைகளால் மூடப்பட்டிருக்கிறது. சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. ஒரு கட்சி தேசிய கட்சி என கருதப்படுவதற்கு எந்த ஒரு வாக்கியம் பின்வருவனவற்றுள் தவறானது? ஆப்ஷன் டி சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். உஷா பெண் கடவுள், பலி வரி, கிராமணி படைத்தளபதி, சமிதி மக்கள் கூடும் இடம். மேற்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? ஆப்ஷன் டி கிராமணி படைத்தளபதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. வாக்கியம் 1. மின்னல் வெளிப்படும் போது அதன் வெப்பம் 9882.2 செல்சியஸ். வாக்கியம் 2. ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1 முதல் 2 கிலோமீட்டர் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1 தவறானது, வாக்கியம் 2 சரியானது. பட்டியலை பொறுத்துக. பில்ஸ்கள், சாலந்தர்கள், அங்காமி, பூட்டியா. பட்டியலிருந்து ராஜஸ்தான், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, சிக்கிம். ஸோ பில்ஸ்கள் ராஜஸ்தான், சாலந்தர்கள் சந்தாலர்கள் மேற்கு வங்காளம், அங்காமி நாகாலாந்து, பூட்டியா சிக்கிம்.
நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் டேஷாம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. 1862. இந்தியாவில் இடைப்பழங்காலத்தை முதலில் அடையாளம் கண்டவர்? ஆப்ஷன் ஏ HD சங்கிலியா. கீழ்காணும் தொடரில் தவறானவை எது? ஆப்ஷன் டி 1806 நடைபெற்ற வேலூர் கழகத்திற்கு இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கியே உடனடி காரணமாக இருந்தது. இது அந்த பெருங்கழகத்தில் வரும். கீழ்கண்ட வாக்கியத்தில் மகள்வாரி முறைக்கு தகுந்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். வருவாய் ஒப்பந்தம் நேரடியாக விவசாயிகளுடன் செய்து கொள்ளப்பட்டது. ஜமீன்தார்கள் நில உடைமையாளர்களாக அங்கீகரிக்கப்பட்டனர். நில அளவு மற்றும் விளைச்சல் மதிப்பீடு கணக்கிடப்பட்டது. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஏ. சரியான கூற்று எது? ஆப்ஷன் ஏ. கிராம தலைவர் அரசுக்கும் கிராம மக்களுக்கும் இடையே இடைத்தரகராக செயல்பட்டார். ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் டேஷில் பேஷ்வா ஆனார். 1713. ஓகே, நம்ம ரிமைனிங் கொஸ்டின் பார்ட் 2ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை சேனல். தேங்க்யூ.